இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்துல சுவிசேஷம் என்றால் என்ன என்கிற ரீதியில நான் உங்களோடு கூட பேசியிருந்தேன். அதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிற ஒரு விஷயம். ஏன்னு சொன்னா, நாம இன்றைக்கு சுவிசேஷம் சொல்றதும் அன்றைக்கு அவர்கள் சுவிசேஷம் சொன்னதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. இன்னைக்கு பரலோகத்துக்கு போறதை குறித்து நம்ம பேசுறோம். இங்கிருந்து பரலோகத்துக்கு போறதை குறித்து பேசுறோம். ஆனா அவர்களுடைய மெயின் போக்கஸ் அதுல இல்ல. மெயின் போக்கஸ் வேற காரியங்கள்ல இருந்தது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்த்து வருகிறோம். சுவிசேஷம் என்பதை 2 வார்த்தைகளை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இயேசுவே ஆண்டவர். இதுதான் அவர்களுடைய சுவிசேஷமாக இருந்தது. சோ அந்த முதல் பிரசங்கத்துல என்ன நடந்தது என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அதை தொடர்ந்து இன்றைக்கும் சில விஷயங்கள் பேச விரும்புகிறேன். நமக்கு நிறைய விஷயங்கள் வரலாறோடு கூட பொருந்தி பார்க்க தெரியல அப்படின்றதுதான் ஒரு சங்கடமான உண்மை. நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், வேதத்தில் இருக்கிற வசனங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறோம். அப்போ கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எந்த சூழலில் அது எழுதப்பட்டிருக்கிறது, எப்படி அவர்கள் அதை புரிந்து கொண்டார்கள், இதுதான் ரொம்ப முக்கியமா நான் யோசிக்கிறேன் பைபிள் வாசிக்கிறதுல. அப்படி பார்க்கும்போது நாம சுவிசேஷம், ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, இந்த வார்த்தைகளுக்கு எல்லாமே நாம் புரிந்து கொண்டிருக்கிற அர்த்தத்தை தான் அவர்கள் புரிந்து கொண்டிருந்தார்களா என்பதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. சோ இப்ப நம்ம ஒரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 5-7. விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டு இவர்கள் எல்லோரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு ஒரு பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துக்கு காரணம் பவுலும் சீலாவும். இவர்கள் கொண்டு வந்து சொல்லுகிற சாட்சியை நீங்க கவனிக்கணும். 7வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டு இவர்கள் எல்லோரும் இயேசு என்னும் வேறு ஒருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு. கவனிக்க வேண்டியது, இங்கே இத இஷ்யூ ஆக்குனது யாருன்னா விசுவாசியாத யூதர்கள். அவர்களும் சில மோப், காசு கொடுத்தா அடிக்கிற கூட்டம் கொஞ்சம் இருக்கும் இல்லையா மார்க்கெட் பிளேஸ்ல. அந்த மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து ஆட்களை கூப்பிட்டுக்கிறாங்க. வந்தது யூதர்கள். இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டு பாருங்க, எங்க மதத்துக்கு விரோதமாக இவர்கள் வேலை செய்கிறார்கள், மத பாரம்பரியத்தை இவர்கள் கடைபிடிக்கல. இதெல்லாம் யூதர்கள் சொல்லல. இவங்க விருத்த சேதனம் இல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் சொன்னா கவர்மெண்டோடைய சப்போர்ட் இவங்களுக்கு கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். இவங்க என்ன பண்றாங்க, இஷ்யூ எங்க கொண்டு போறாங்க பாருங்க. எது அவர்களுக்கு பிரச்சனையா இருக்குது, இயேசு எனும் வேறு ஒருவனை ராஜா என்று சொல்லி. இங்கதான் பாயிண்ட். சோ இந்த இடத்துக்கு வருவதற்கு முன்பாக நாம சில விஷயங்களை வரலாற்று பூர்வமாக பார்க்கணும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல சவுல் பவுலாக மாறுகிறார்ல, அதுக்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி. இந்த ஸ்தேவானுடைய இரத்த சாட்சி தான் வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிற, புதிய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிற முதல் இரத்த சாட்சி. ஆனா அதே சமயத்துல அதுதான் யூதர்களால் கொலை செய்யப்பட்ட ஒரு கடைசி மனிதனுடைய சாட்சின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய கொலைகள் செய்யப்பட்டாலும் ஒரு பேர் எழுதப்பட்ட ஒரு சாட்சியாக இருந்தது ஸ்தேவான் தான். இந்த ஸ்தேவானுடைய கொலையில பவுலும் சம்மதித்திருந்தான், அல்லது சவுல் சம்மதித்திருந்தான். அவன் அங்க நின்றுட்டு இருந்தான். அங்கிருந்து போகிற வழியில அவன் தேவனால் சந்திக்கப்படுகிறான். அதுக்கு பிறகு 10வது அதிகாரத்துல கொர்நேலியு அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்குது. அதுக்கு அப்புறமா இப்ப கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு போயிட்டு வந்த பிறகு
நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா 11வது அதிகாரத்துல வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 11. புறஜாதியாரும் தேவ வசனத்தை கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களோட போஜனம் பண்ணினீர் என்று அவனுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். இது யாருன்னா ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களில் சிலர் பேதுருவோடு கூட வாக்குவாதம் பண்றாங்க. என்ன வாக்குவாதம் பண்றாங்க? நீங்க புறஜாதிய போய் சந்திச்சுட்டு வந்திருக்கீங்க, அவங்களோட சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு உடனே பேதுரு மறுபடியும் முழு ஸ்டோரியும் சொல்றார், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றார். ஆனா கூட அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்கப்புறமும் அவங்களுக்கு சிஸ்டம் இப்படி வேலை செய்யாதுன்னு தான் நம்புறாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, யாரு ரட்சிக்கப்பட்டாலுமே கூட புறஜாதியிலிருந்து யார் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலும் அவர்கள் விருத்த சேதனம் பண்ணி தோராவுக்கு கீழ்ப்படிந்து யூதர்களாக மாறணும். அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தால் கூட யூதர்களாக அவர்கள் மாற வேண்டும், யூத முறைமைகளை கடைபிடிக்க வேண்டும். அப்படிதான் அவர்கள் கிறிஸ்தவர்களாக கூட இருக்க முடியும். அப்படின்றதுதான் அவர்களுடைய தொடர் போராட்டமாக இருந்தது. அப்போஸ்தலர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆக்சுவலா அவங்க இப்படி எல்லாம் நடக்கணும்னு நினைக்கல. இது யூத மதத்துக்குள்ள இருக்கும்னு தான் யோசித்தாங்களே தவிர, யூதாவிலும் முழு உலகத்துல எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அவர் சொன்னதை கூட யூதர்களுக்குத்தான் தாங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருந்தாங்க. அதனாலதான் அவங்க வெளியவே புறப்படாம எருசலேம்ல இருந்தாங்க. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் வரைக்கும் அவங்க எருசலேம்ல இருக்கிறாங்க. இது அவர்கள் எதிர்பாராத கைமீறி போன ஒரு சூழ்நிலை போல ஸ்பில் அவுட் ஆகுது. எங்கிருந்தோ கொர்நேலியோன்ற ஒருவன் ஆளு விட்டு அனுப்பி கூப்பிடுறான், எனக்கு ரட்சிப்புக்கான வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. சோ இது நடந்துட்டு இருக்கும்போது இங்க சவுல் பவுலா மாறி நிறைய விஷயங்களை செய்யறாருன்னு வேற இவங்க கேள்விப்படுறாங்க. இவங்க கேள்விப்படும் பொழுது பர்னபா என்கிறவர் அனுப்பப்படுகிறார். அந்த பர்னபா பவுலை சந்திக்கிறார். அந்த பர்னபா பவுலை கூட்டு அப்போஸ்தலர்களிடத்துல காரியங்கள் இப்படிலாம் இருக்குது, இவர் இப்போ ஆண்டவரை சந்திச்சிருக்கிறாரு, இவர் மூலமாக நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்லாம் அப்போஸ்தலர்கள்ட்ட பவுலை குறித்து பரிந்து பேசி அப்போஸ்தலர்கள் பவுலை ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்கிறார். அப்படி ஏற்றுக்கொள்ளும்படியா செய்யும் போது அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துல முதல் வசனம் வாசிக்கிறார். சிலர் யூதேயாவில் இருந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். யாருக்கு? சகோதரருக்கு. இதுதான் நான் சொன்ன அந்த சம்பவம் இல்லையா? யூதர்கள் போல நீங்க விருத்த சேதனம் பண்ணலாம்னு நீங்க ரட்சிக்கப்பட மாட்டீங்க அப்படி சொல்றாங்க. அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது அந்த விஷயத்து நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திலும் மூப்பரிடத்திலும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். 5வது வசனம். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசே நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். ஒரு பெரிய ஒரு கவுன்சில்ல இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குது. பவுல் இல்ல அப்படி அவசியம் இல்லைங்கிறாரு. ஆனா இந்த பரிசேயத்தை சமயத்தார என்ன பண்றாங்கன்னா, அவங்க ரட்சிக்கப்படட்டும், ஞானஸ்தானம் எடுக்கட்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளட்டும், அதெல்லாம் எங்களுக்கு சம்மதம். ஆனா மோசேயினுடைய முறைமைகளையும் அவர்கள் கை கொள்ளணும், அவர்களுக்கு அது கற்றுக் கொடுக்கணும், விருத்த சேதனம் அவங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இஷ்யூ அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்து வரைக்கும் இருக்குது. ஏறத்தாழ இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து 20 ஆண்டுகள் ஆன பிறகு உள்ள சம்பவம் இது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி, இல்ல இனிமே புறஜாதிகள் புறஜாதிகளாகவே இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்து புறஜாதிகள் புறஜாதிகளாகவே இருக்கலாம், அவர்கள் யூதர்களாக மாற வேண்டிய அவசியம் இல்லை, யூத மார்க்கத்தை அவர்கள் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பது இந்த அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்துலதான் அவங்க தீர்மானத்துக்கு வர்றாங்க, 20 வருடங்கள் கழித்து. இதெல்லாம் நமக்கு சாப்டரா இருக்கிறதுனால ஏதோ நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்த நாள் நடந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும். ஆனா இது ஆண்டுகளாக நடக்கிற ஒரு விஷயம். இப்பதான் பவுல் என்ன பண்றாருன்னா, இதுவரைக்கும் கூட்டிட்டு போன பர்னபாவை கூப்பிட்டு போகாம அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, அது நிமித்தமாக சீலாவை கூப்பிட்டு கொண்டு வேறொரு இடத்துக்கு போற. இதுவரைக்கும் அவரு
ஊழியம் செஞ்சதெல்லாம் எங்கன்னு சொல்லி சொன்னா, இப்ப இருக்கிற பகுதிகளாக பார்த்தோம்னு சொல்லி சொன்னா, சிரியா, துர்க்கி, சைரஸ் போன்ற இடங்கள்ல ஊழியம் செஞ்சிருக்கிறார். அங்கதான் மறுபடியும் போறாங்க. அதான் அந்தியோகியா. இந்த அந்தியோகியா பட்டணத்துல அவங்க இருக்கும் பொழுது, அங்கிருந்து புறப்பட்டு அவர்களுக்கு ஒரு சொப்பனம் வருது. பவுலுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துல மக்கதோனியா வரும்படியாக அழைப்பு வருது. அதான் ஈரோப். இன்னைக்கு ஈரோப்னு சொல்லப்படுகிற பகுதிகளில் அது ஒன்று. அந்த மக்கதோனியால பிலிப்பு பட்டணம் தான் முக்கியமான தலைநகராக, கேபிட்டல் சிட்டி மாதிரி இருந்திருக்கு. அந்த பிலிப்பி பட்டணத்துக்கு வர்றாங்க. அந்த பிலிப்பி பட்டணத்துல வந்து அவர் ஊழியம் செய்யும் போது அவர்கள் கைது செய்யப்படுறாங்க, ஜெயில போடப்படுறாங்க, ஜெயில பாட்டு படிக்கிறாங்க. பாட்டு படிக்கிற இடத்துல எர்த்குவேக் உண்டாகுது. எர்த்குவேக் உண்டாகணும்னே தப்பிச்சு போயிடுவாங்கன்னு பார்த்தாங்க. இந்த உலகம் ஆப்ரேட் ஆகிற மாதிரி அவங்க ஆப்ரேட் ஆகல. அதை பார்த்து அவன் ஆச்சரியப்படுறான். ஜெயிலர் ஆச்சரியப்பட்டு, இதுக்கு நான் வரணும்னா என்ன பண்ணணும்னு கேட்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்றாங்க. அவனும் அவன் வீட்டாரும் ஞானஸ்தானம் பெறாங்க. அடுத்த நாள் காலையில அவனை வெளியிடுறாங்க. ஆனா பவுல் வந்து முடியாது, நான் வெளியே போக முடியாதுன்றாங்க. அப்புறம் அதிகாரிகள் வந்து தயவு பண்ணி பேசி அனுப்புறாங்க. அதெல்லாம் 16வது அதிகாரம். அங்கிருந்து கிளம்பி தெசலோனிக்கா பட்டணத்துக்கு வர்றாங்க. இந்த தெசலோனிக்கா பட்டணத்துல ஜேசன் அப்படின்னு போட்டிருக்கு ஆங்கிலம். இந்த ஜேசன் அப்படிங்கிறவர் வந்து கொஞ்சம் பணக்காரராக இருந்திருக்கிறார். பணக்காரராக பட்டணத்துல செல்வாக்குடையவராக இருந்த ஒரு நபருடைய வீட்டில் இவர்கள் தங்கி ஊழியத்தை செய்யறாங்க. பவுலுடைய ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே எப்படி இருக்குதுன்னு சொல்லி சொன்னா, எந்த ஒரு புது இடத்துக்கு போனாலும் 3 வாரங்கள் அங்க உள்ள ஜெபாலயத்துக்கு போய் அங்க மக்களோடு கூட பேசுகிறார். 3 ஓய்வு நாட்களை தெரிந்து கொண்டு அந்த 3 ஓய்வு நாட்கள்லயும் போய் அவர் வந்து என்ன பேசுறாருன்னு சொல்லி சொன்னா, நீங்க எல்லாம் காத்திருந்த அந்த மேசியா இயேசு கிறிஸ்து தான். இந்த இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்குது. இவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். இவர் மரித்து உயிர்த்தெழுந்து இப்பொழுது தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவர்தான் ராஜாவாக இருக்கிறார். இந்த உலகத்திற்கு தேவனால் வழங்கப்பட்ட ஒரு புதிய ராஜா, ஒரு நியூ எம்பரர். அதான் அவருடைய செய்தி. இவரை ஏற்றுக்கொண்டு இந்த இயேசுவை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ, இந்த புதிய ராஜ்யத்தோடு யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறீர்களோ, அதோடு கூட யாரெல்லாம் இணைந்து கொள்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவீர்கள். இதுதான் பெரிய போராட்டத்தை இங்க உண்டாக்குது. என்ன பெரிய போராட்டம்? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு புது மதத்தை இவர் அறிவிக்கிறார் என்பதா? அப்படின்னா இவர் புது மதத்தை அறிவிக்கல. புதிய மதத்தை அறிவித்திருந்தால் அவர்களுக்கு பெரிய சண்டையே கிடையாது. ஒரு புது தெய்வத்தை அறிமுகப்படுத்துகிறதுனால உண்டாகிற சண்டை கிடையாதுன்றதுதான் இந்த வசனம். இயேசு கிறிஸ்து எனும் வேறு ஒருவனை ராஜா என்று சொல்லி அப்படின்னு இந்த இயேசு கிறிஸ்துவ வேற ஒரு ராஜான்னு சொல்றதுதான் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அது ஆங்கில வேதாகமத்துல டர்னிங் த வேர்ல்ட் அப்சைட் டவுன். அதை ஏன் கலக்கிறவர்கள்னு போட்டிருக்காங்கன்னு தெரியல தமிழ்ல. உலகத்தை தலைகீழாக மாற்றுகிறவர்கள் அல்லது ட்ரபுள் மேக்கர்ஸ், அதுதான் கலக்குகிறவர்கள் போட்டிருக்காங்க. ட்ரபுள் மேக்கர்ஸ், பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவர்கள், உலகம் முழுவதும் போய் பிரச்சனையை உண்டு பண்ணுகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். நான் மறுபடியும் சொல்றேன், உலகம் என்று அவர்கள் சொல்லுகிறது ரோமர்கள் எங்கெங்கெல்லாம் ஆட்சி செய்கிறார்கள் அங்க. இதுவரைக்கும் பவுல் இந்த துர்க்கி, சைரஸ் போன்ற இடங்கள்ல மட்டும்தான் ஊழியமே செஞ்சிருக்கிறார். ஆனா இவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, உலகம் எங்கும் போய் இவங்க கலகத்தை உண்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, இந்த உலகம் முழுவதும் போய் அப்படி என்ன கலக்கம் பண்ணிட்டாங்க இவங்க. ஒரு புது தெய்வத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றது, ஒரு டிராக்டர் கொடுக்கறது தப்பா? ஒரு ட்ராக் கொடுக்குறோம், நம்ம ஒரு புது தெய்வத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றோம். அந்த தெய்வத்துக்கிட்ட போகாதீங்க, அந்த தெய்வத்துக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, இந்த தெய்வத்திட்ட வாங்க ஆசீர்வாதம் இருக்குதுன்னு ஒரு பிரசங்கம் பண்றது ஒரு பெரிய உலகத்துல என்ன பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிடுச்சு. உலகத்தை கலக்குகிறதுனா என்ன? நமக்கு உலகத்தை கலக்கிறதுன்னு என்ன தெரியுது? உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கும் வந்து விட்டார்கள்னா ஒரு லட்சக்கணக்கான ஒரு 5 லட்சம் பேர் கூடுகிற ஒரு கூட்டம் கூடிருச்சுன்னு சொல்லி சொன்னா, ஒரு மிராக்கிள் மீட்டிங் நடத்திட்டா உலகத்தை கலக்குகிறவர்கள்னு யோசிக்கிறோம். ஒரு 5 லட்சம் கூடுகிற இடத்துல ஒரு 50,000 பேர் புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் உலகத்தை கலக்கிறவர்கள் வந்துட்டாங்க. இதனால உலகம் என்ன கலக்கப்பட போகுது? இததான் அரசியல் தளத்துல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா, இவங்க வந்து வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, அல்லது இந்த நாட்டை வந்து காட்டி கொடுக்கிறார்கள், அல்லது நிறைய பேர் கிறிஸ்தவங்கள் ஆயிட்டாங்கன்னு சொல்லி சொன்னா அது வேற விதமான பொலிட்டிக்கல் சோசியோ இஷ்யூஸை கொண்டு வரும்லாம் பேசுறாங்க. அதுதான் நம்ம ஏற்றுக்கொள்கிறோமான்னு கேட்கிறேன். அதாவது இங்க கிறிஸ்தவர்களாக அவர்கள் மாற்றப்படுகிறதுனால
எப்படி இந்த உலகம் கலங்குகிறது? இப்ப ஒன்னும் கலக்கமே கிடையாது. இங்க யாரும் உலகத்தை கலக்குகிறவர்களே சொல்ல முடியாது. இவங்க சொன்ன அந்த அடிப்படையில இவங்க உலகத்தை கலக்குகிறவர்கள் அப்படிங்கிறது இந்த பவுலும் சீலாவும் இங்க வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த விஷயத்த கேள்விப்பட்ட சில விசுவாசியாத யூதர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள். இப்ப நம்முடைய ஃபோக்கஸ் பாயிண்ட் உலகத்தை கலக்குகிறதுனா என்ன? என்ன பிரச்சனை இவங்களுக்கு? ஒரு புது தெய்வத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணல. அது இல்லை இவங்களுடைய பிரச்சனை. புது ராஜாவை இன்ட்ரோடியூஸ் பண்றதுதான் இவங்க பிரச்சனை. வேறு ஒருவனை ராஜா என்று சொல்லுகிறார்கள். சரி, வேறொரு ராஜான்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? ராஜான்னு சொன்னா பரவாயில்ல. ஏன்னா அந்த ராஜா அங்க இல்லவே இல்லை. எங்க இயேசு கிறிஸ்து இப்ப அங்க உயிரோட இல்ல. இவங்க யுத்தம் பண்ணவும் போகல. எங்க ராஜா தான் பெரியவரு, சீட்டை காலி பண்ணு அப்படின்னு சொல்லி சீசர்ட்ட போய் போராடல. நாங்க உலகத்தை மாத்த போறோம் அப்படின்னு உண்ணாவிரத போராட்டமோ மறியல் போராட்டமோ இவங்க பண்ணல. இவங்க ஒரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்கிறார்கள். அத சபைன்னு சொல்லி இவங்க ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. அவ்வளவுதாங்க. அந்த வாழ்க்கை அப்போ இருக்கிற ரோம சாம்ராஜ்யத்திற்கு மிகப்பெரிய த்ரெட்டா மாறிடுது. மிகப்பெரிய பயத்தை உண்டு பண்ணுகிறதாக மாறிவிடுது. போராட்டம் இல்ல, நோட்டீஸ் ஓட்டல, அரசியல் ஓட்டெடுப்புல கலந்து கொள்ளல, அல்லது எங்களுக்கு ராஜாவை மாத்துன்னு சொல்லல, அந்த சீட்ல கொண்டு நாங்க இயேசு உட்கார வைக்க போறோம்னு சொல்லல, செனட்டர்ஸ மாத்திர ஓட்டெடுப்புல இவங்க கலந்து கொள்ளல. இவர்கள் வேறு ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறவர்களாக அந்த இடத்துல சபைன்னு ஒண்ணு வச்சு வாழ்ந்தாங்க பாருங்க. அது ரோம சாம்ராஜ்யத்துக்கு த்ரெட் ஆயிடுச்சு. அந்த காலத்துல உள்ள இலக்கியங்கள்லாம் வாசித்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது லெட்டர்ஸ் எல்லாம் வந்து முக்கியமான பிலாசபர்ஸ் இவங்க எல்லாம் லெட்டர் எழுதுறாங்க ராஜாக்களுக்கு. இந்த கிறிஸ்தவம் எவ்வளவு இடையூறாக இருக்கிறது, இது நம்முடைய அரசு அமைப்பு சட்டத்தையும் இது நம்முடைய அரசியலையும் மாற்றுகிறதாக இருக்கிறது அப்படின்னு எழுதுறாங்க. இப்ப நம்மளெல்லாம் பத்தி அவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. எங்கேயோ 4 பேர் ட்ராக் கொடுத்தா அடி வாங்குவாங்க. அவ்வளவுதான் நம்ம சந்திக்கிற பெரும் பிரச்சனை. ஆனா கிறிஸ்தவர்கள் சந்தித்த முதல் நூற்றாண்டுல கிறிஸ்தவர்கள் சந்தித்த பிரச்சனை அப்படி கிடையாது. முதல்ல யூதர்களால துன்புறுத்தப்பட்ட இந்த கிறிஸ்தவர்கள் AD 64 இருந்து AD 311 வரைக்கும் 10 ரோம பேரரசர்களால சட்ட ரீதியாக துன்புறுத்தப்பட்டார்கள். சட்டம் போட்டு கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். துன்புறுத்துறதுனா டெய்லி எங்கேயோ யாரையோ அடிப்பாங்க அப்படி கிடையாது. தொடர்ந்து துன்புறுத்தல் கிடையாது. ஆனா எப்ப வேணா துன்புறுத்தப்படலாம் என்கிற நிலை இருந்துச்சு. அவர்களை ஒதுக்கி வைக்கிறது, அவர்களுக்கு பொருள் கொடுக்காம இருக்கிறது, அவர்களுடைய உடைகளை பார்த்து அடையாளம் காண்பது, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைங்க, ஊருக்குள்ள அவங்கள ஒரு மாதிரி நடத்துறது. எப்பொழுதுமே அரசாங்கத்துக்கு அவங்கள பிடிக்கலன்னு தெரிஞ்ச பிறகு அங்க இருக்கிற மக்கள் அதை கையில் எடுத்துப்பாங்க தானே. அப்படி எப்பொழுதுமே பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல கிறிஸ்தவர்கள் பயத்தோடு வாழ வேண்டிய அவசியத்தில் இருந்தார். ஏனென்றா அவங்க மிகப்பெரிய தீமைகள் எல்லாம் யாருக்கும் செய்யல. ஆனா ஏன் அப்படி அவங்களுக்கு பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க வேற ஒரு வாழ்க்கை முறையை தெரிந்து கொண்டார்கள். அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை காண்பித்தார்கள். பவுல் எதை அனௌன்ஸ் பண்றாருன்னு சொல்லி சொன்னா, ஒரு புதிய ராஜ்யம் வந்திருக்கிறது. அந்த ராஜ்யத்துல மனிதர்கள் வாழ்கிற வாழ்க்கை முறை வேறு மாதிரியாக இருக்கும். இப்பொழுது ரோம சாம்ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை முறையை நாங்கள் பின்பற்ற மாட்டோம். இது எங்களுடைய கலாச்சாரம் அல்ல. கவுண்டர் கல்ச்சர் கிறிஸ்டியானிட்டியை தான் அவர் அறிமுகப்படுத்துகிறார். அது என்னன்னு பிறகு நான் உங்களுக்கு சொல்றேன். கவுண்டர் கல்ச்சர்னு சொல்லி சொன்னா, மீச இல்லாம இருக்கிறதும், அவர்கள் போடுற கலர் ட்ரெஸ் நாங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டுப்போம் அப்படி சொல்றதும் கவுண்டர் கல்ச்சர் கிடையாது. நாம 2000 வருஷம் தள்ளி வந்துட்டதுனால இதெல்லாம் நமக்கு பெரிய கவுண்டர் கல்ச்சரா தெரியுது. 100 ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 60 ஆண்டுகளுக்கு முன்பாக பெந்தெகோஸ்த சபை, பென்டிகாஸ்டல் மிஷன் எல்லாம் வரும்பொழுது தாலிய பெண்கள் வந்து அவுத்து வச்சிடுறாங்க. நகை போட மாட்டோம்னு சொல்லி தாலி அவுத்து வச்சிடுறாங்க. அது மிகப்பெரிய ஷாக் கலாச்சாரத்திற்கு. அப்படி இருந்தும் கூட அந்த சபைகள்லாம் வேகமா வளர்ந்தது. அது ஒரு கலாச்சார எதிர்ப்பாக பார்க்கப்பட்டது. நாங்க இதெல்லாம் அணிய மாட்டோம். இன்னைக்கு அது பெரிய கலாச்சார எதிர்ப்பு எல்லாம் கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே சில சமயம் வேலைக்கு போகும்போது அதை பெரியதாக கருதுகிறவர்கள் கூட
அதை கழட்டி வச்சுட்டு போறாங்க. அதெல்லாம் ஒரு இப்ப நீட் எக்ஸாம் எழுத போகும்போது அதெல்லாம் கழட்ட சொல்றாங்கன்னு சொல்றாங்க. எக்ஸ்ரே எடுக்க போகும்போது கூட அதை நம்ம கலட்டுறோம். ஆனா அன்றைக்கு ஒரு 50 வருடத்துக்கு முன்பாக அது தோல் அது வந்து உங்க கழுத்துல இருந்து அருந்து விழுந்துருச்சுன்னு சொல்லி சொன்னா கணவனுக்கு என்ன ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது இல்லையா? அந்த சூழல்ல அதை அவிழ்த்து வைக்கணும்னு சொல்லி சொன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனையை குடும்பத்திலையும் சமுதாயத்திலையும் ஏற்படுத்தியிருக்கும் யோசித்து பாருங்க. 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ள விஷயத்த சொல்றேன். அப்போ அன்றைக்கு ரோம சாம்ராஜ்யத்துல கவுண்டர் கல்ச்சர்ன்றது இது கிடையாது. அவங்க சந்திச்சது வேற வேற விதமான பிரச்சனைகளை சந்திச்சாங்க. இதெல்லாம் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா சந்திச்சிருக்கிறாங்க. எது இந்த 50 வருஷத்துக்கு முன்னால் உள்ளது சொல்றேன். இப்படிதான் கிறிஸ்தவத்தை வெளிக்காட்டணும்ன்றது கிடையாது. அப்படி அப்போஸ்தலர்கள் வெளிக்காட்டல. அவங்க வெளிக்காட்டின விஷயங்கள் வேற. அதை தான் நாம கவனிக்கணும். ஏன் இந்த உலகம் கலக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க? இவங்க நகையை அவுத்துட்டதுனாலயோ, இவங்க மாத்திரை சாப்பிடாம இருக்கிறதுனாலயோ, இவங்க ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறதுனாலயோ உலகம் எப்படி கலங்கிச்சு? அதெல்லாம் உலகத்தை கலக்கல. குடும்பத்துல பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கோம். அங்கங்க சில பிரச்சனை உண்டு பண்ணிச்சே தவிர ரோம சாம்ராஜ்யத்துக்கு த்ரெட்டா மாறக்கூடிய வகையில இவங்க எப்படி வாழ்ந்தாங்க? அதான் நம்முடைய கேள்வியாக இருக்க வேண்டும். A different kind of human living as a human, different kind of community which is based on a different kind of a king. இவரை போன்ற ஒரு ராஜாவை இதுவரை யாரும் சந்தித்ததில்லை. ஒரு வித்தியாசமான ராஜாவை பவுல் அறிமுகப்படுத்துகிறார். ராஜான்னு சொல்லி சொன்னா ஒரு ராஜ்யம், ஒரு கம்யூனிட்டி. அந்த கம்யூனிட்டிக்குள்ள அவங்க வாழ்கிற முறைகள் இதுக்கு நேர் எதிரான ஒரு முறையை அவர்கள் வாழ்க்கை முறையாக தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி வாழ்க்கை முறையை தெரிந்து கொள்ளும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஜீசஸ் இஸ் லார்ட், ஜீசஸ் இஸ் மெசாயா. இந்த இயேசு கிறிஸ்து தான் யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ராஜா. இவர் வருவதின் நிமித்தமாக முழு உலகமும் ஆசீர்வதிக்கப்படும். இவர் ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் வாக்கு பண்ணப்பட்ட அந்த ராஜா, ஆபிரகாமுடைய சந்ததியில தாவீதின் சந்ததியில வந்த ராஜா. ஏன்னா இவர் தான் முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இந்த ராஜாவை தான் கொலை செய்தார்கள். இந்த ராஜாவை தான் யூதர்கள் ரோமர்களிடத்துல கொடுத்து, ரோமர்கள் ஏரோதினிடத்திலும் பிலாத்தினிடத்திலும் அனுப்பி, அப்படியும் அவர் மேல் குற்றம் கண்டுபிடிக்காமல் இருக்கும் பொழுதும் அவர் கொலை செய்யப்பட்டார். அவர் கொலை செய்யப்பட்ட 3வது நாள் அவர் குற்றவாளி இல்லை என்பதை தேவன் தீர்மானித்து அவரை உயிரோடு எழுப்பி அவரை இரட்சகரும் ஆண்டவரும் ஆக்கினார். மேசியா, ராஜா, லார்ட், கிரைஸ்ட் அண்ட் லார்ட். இப்போ அவர்களுக்கு ஞானஸ்தானம் என்பது வேறு விதமான ஒரு அர்த்தத்தை கொடுத்தது. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தாங்களே, தங்கள் பாவங்கள் போகும்படியாக தங்களை கழுவி கொண்டார்கள் என்பது அவர்களுடைய வார்த்தையில அவர்களுடைய படங்கள் வேற, நம்முடைய படம் வேற. நமக்கு பாவ மன்னிப்பு என்று சொன்னால் கெட்ட பழக்கங்களை விட்டு வருகிறது. அவர்களுக்கு அப்படி அவங்க யோசிக்கல, கெட்ட பழக்கத்தை விட்டு வர்றதா யோசிக்கல. இப்ப இருக்கிற கெட்ட பழக்கங்கள்லாம் அப்போ இருந்துச்சான்னு தெரியாது. அப்ப என்னென்ன கெட்ட பழக்கங்கள் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல. காமனான சில விஷயங்களை தவிர விபச்சாரம், வேசித்தனம், இதெல்லாம் ஆண்டாண்டு காலங்களாக வந்துகிட்டே இருக்குது. சிகரெட்லாம் சமீபத்துல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் சொல்றாங்க. இப்ப வந்து பாருங்க, எலக்ட்ரிக் சிகரெட் வந்துருச்சு. ஏன்னா அது வந்து என்னவா புகையில யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இ சிகரெட்னு கொண்டு வந்து இப்ப அதுவும் தீமை தான் அப்படின்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த பழக்கங்கள் இதெல்லாம் வந்து மாறிக்கிட்டே வருது. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் படிக்கிற காலங்கள்ல புஸ்தகத்துக்குள்ள ராஜேஷ்குமாருடைய நாவலை வச்சு படிப்போம். வீட்டுல இருந்து பாக்குறவங்களுக்கு புஸ்தகம் படிக்கிற மாதிரியே இருக்கும். நாங்க வந்து கதை புஸ்தகம் வாசிச்சுட்டு இருப்போம். கதை புஸ்தகங்களுக்கு அடிமைகளா இருந்தோம். இப்ப வந்து யாரும் அந்த மாதிரி கதை புஸ்தகங்களுக்கு எல்லாம் யாரும் அடிமை கிடையாது. அப்போ என்ன விடுதலை ஆயிட்டாங்களான்னா அப்படிலாம் இல்ல. இப்ப மொபைலுக்கு மாறிட்டோம். இப்ப இந்த மொபைலுக்குனால எவ்வளவு பிரச்சனை, இந்த கழுத்து எலும்பு தேஞ்சிருது, குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, சில பேர் கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருது அப்படின்னு இது ஒரு அடிக்ஷனா மாறிட்டு வருது. இப்ப சபைகள் மெதுவா எதை பாவம் பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, மொபைல் கொண்டு வர்றது பாவம், அதுலயும் சர்ச்சுக்கு மொபைல் கொண்டு வர்றது பாவம், நீ வெளியே கெடுக்கட்டும் போ, சர்ச்சில் மொபைல் பேசாத, அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது இல்லையா? இப்படி இந்த பழக்க வழக்கங்களை தான் நம்ம வந்து பாவங்கள் என்று பார்க்கிறோம். இதுல இருந்து பாவ மன்னிப்பு. நான் முந்தி வந்து ஒரு நாளைக்கு 5 சிகரெட் பிடித்து கொண்டிருந்தேன், இப்பொழுது வந்து நான் வந்து சிகரெட் பிடிப்பதில்லை அப்படின்னு சொன்னா அவன் வந்து ரட்சிக்கப்பட்டான் அப்படின்னு யோசிக்கிறோம்.
இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்ச பிறகு எப்படி சாட்சி இருக்கலாம்னு சொல்லி சொன்னா, நான் வந்து முந்தி 6 மணி நேரம் 7 மணி நேரம் மொபைல் பார்த்து கொண்டே இருப்பேன். அப்ப நான் இயேசுவை அறியாமல் இருந்தேன். இப்பொழுது நான் வந்து இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே எனக்கே தெரியாது எப்படிதான் அந்த இது போச்சோ. இப்ப நான் மொபைலே பார்க்கறது இல்ல. அப்படியே பார்த்தாலும் ஆண்டவருடைய செய்திகளை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். இப்படி ஒரு 15 வருஷம் கழிச்சு ரட்சிக்கப்பட்டவர்கள் சாட்சி சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா அவங்களுக்கு ரட்சிப்பு அல்லது பாவ மன்னிப்பு என்பது ஒரு தேச விடுதலையை போல அவர்கள் பார்க்கிறார். அதனாலதான் இந்த ஞானஸ்தானத்தை செங்கடலை கடக்கிறத பத்தி பேசுறார் பவுல். செங்கடலை கடக்கும் போது அவங்க எகிப்தில இருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். பாவ மன்னிப்புக்காக அவங்க செங்கடலை கடக்கல, விடுதலைக்காக கடந்தார்கள். ஒரு ராஜ்யத்திலிருந்து வேறொரு ராஜ்யத்துக்கான டிரான்ஸ்போர்மேஷன் அது. அது ஒரு பாதை. அந்த பேப்டிசம் என்பது ஒரு எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள போகிறது தான் அவர்கள் தங்களுடைய சுதந்திரமாக நினைத்தார்கள். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாகி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, இங்கதான் டிரான்ஸ்பர்மேஷனே தவிர இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அங்க டிரான்ஸ்பர் கிடையாது. இங்கிருந்து இங்க டிரான்ஸ்பர். அவங்களை பொறுத்த வரைக்கும் ரட்சிப்பு என்பது பூமி என்கிற இடத்திலிருந்து பரலோகம் என்கிற இடத்திற்கு போகிறது அல்ல. பூமியில உள்ள ஒரு அடிமைத்தன ராஜ்யத்திலிருந்து, ஒரு கெட்டுப்போன ராஜ்யத்திலிருந்து, ஒரு சீர்குலைந்து போன ராஜ்ய அமைப்பில் இருந்து விடுதலையாகி வேறொரு ராஜாவுக்கு கீழாக போவது. அந்த வேறொரு ராஜாவுக்கு கீழாக போகும்போது இந்த ராஜாவுக்குள்ள இருக்கும்போது இவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பாண்டேஜில் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு விடுதலைன்னு சொல்லி சொன்னா அவர்களுக்கு பாவ மன்னிப்பு. இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஜெயில வந்து யாராவது ஒருத்தருடைய பிறந்த நாளைக்கு வந்து இவர்களுடைய பாவங்கள் எல்லாம், இவருடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது, மன்னிக்கப்பட்டு இவங்க எல்லாம் விடுதலை அடைகிறாங்கன்னு சொல்றாங்களா. அது போல இவர்கள் வேறொரு ராஜ்யத்துக்கு வரும் பொழுது இந்த ராஜ்யத்துல நீங்கள் குற்றவாளிகளாக கருதப்பட மாட்டீர்கள். இப்போ நீங்க இயேசு பிறக்கும் பொழுது மரியாள்கிட்ட வந்து தேவதூதன் சொல்லுகிறார், இயேசு என்று பெயரிடுவாயாக. இயேசு என்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன பாவத்துல இருந்தாங்க அவங்களை ரட்சிக்கிறதுக்கு? தங்களுடைய பாவத்திலிருந்து ரட்சிப்பார்னு சொல்லி சொன்னா அவருடைய கெட்ட பழக்கங்கள் இருந்து ரட்சிப்பார்னு அர்த்தமா? கிடையாது. அவர்கள் எகிப்துக்கு கீழே இருக்கும் பொழுது அது அவர்கள் பாவமாக கருதினார்கள். அவர்கள் நேபுகாத் நேச்சார் கீழே இருக்கும்போது அது அவர்களுக்கு பாவமாக கருதினார்கள். அவர்கள் அவங்களுக்கு அவங்க வீட்டை விட்டு தூரம் போயிட்டாங்க, எக்ஸைல் ஆயிட்டாங்க. எப்படி இளைய குமாரன் தன்னுடைய வீட்டை விட்டு தூரம் போயிட்டான், தூரம் போய் திரும்பி வர்றான். அவன் பாவம் செஞ்சது என்னது? அந்த விபச்சார பாவம் செஞ்சான். அதை அப்பா மன்னிச்சார். ஆனா அதை அப்பா மன்னிக்கல, அவனை ஏற்றுக்கொண்டார், பாவ மன்னிப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் இங்கிருந்து போயிட்டான்ல, அதுதான் அவன் பாவம். அவன் திரும்பி வந்தான் பாருங்க, அதுதான் அவனுக்கு ரட்சிப்பு. அதுபோல சிறைப்பட்டு போய் இருந்த நிலையிலிருந்து அவர்கள் விடுதலை ஆகிறதை தான் பாவ மன்னிப்பாக கருதினார்கள். அப்ப இந்த ராஜாவுக்கு கீழே அவர்கள் பாவ மன்னிப்பு கொடுக்குறாங்கன்னு தான் எல்லாரும் வந்து சேர்றாங்க. ஓ, நான் இப்ப குற்றவாளி கிடையாது அப்படின்னு சொல்லி நாம அதை வேற ஸ்பிரிச்சுவலைஸ் ஆக்கி விட்டோம். நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது ஈஜிப்ட் ப்ராமிஸ் லேண்ட், இருளின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். இதுக்குதான் பேப்டிசம். இதனாலதான் அவங்க ஞானஸ்தானத்தை வலியுறுத்தினார்கள். ஞானஸ்தானம் பெற்று இந்த பக்கம் நீங்க வரும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் மரித்து போனேன், நான் ஒரு புது வகையான வாழ்க்கை வாழ போறேன். ஈரமாகிறதும் காயறதும் இல்லை இங்க விஷயம். நான் ஒரு புது வாழ்க்கை முறையை வாழப் போகிறேன். நம்ம இந்த செஞ்ச பழக்கத்துல எல்லாம் இனிமே இருக்க மாட்டேன்றது ஒரு நல்ல விஷயம். அது நான் இந்த மாதிரியான என்னோட சரீரத்துக்கு தீங்கு செய்யற பழக்கங்கள்ல இருந்தேன், இனிமே நான் செய்ய மாட்டேன். ஓகே, ரைட்டு. ஆனா அது மட்டுமே உங்களுடைய ஞானஸ்தானம் அர்த்தம் கிடையாது. நாம அப்படி சொல்லாததுனால எல்லாரும் இதுதான் ஞானஸ்தானம், அதுக்கப்புறம் ஒழுங்கா சர்ச்சைக்கு வரணும், வாரம் சர்ச்சைக்கு வரணும், இதுதான் பேசுறோமே தவிர அவங்க என்ன மாதிரியான கல்ச்சரை, ஒரு தேசத்தையே ஒரு எம்பரருக்கே பயம் உண்டாக்குகிற அளவுக்கு ஒரு கூடி வாழ்ந்திருப்பார்கள் என்று சொன்னால் அது எப்பேற்பட்டதாக இருந்திருக்கும். அதை நான் வருகிற வாரங்கள்ல நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேன். இயேசு அழைக்கிறார்னு சொல்லி சொன்னா இயேசு எங்கிருந்து அழைக்கிறார், எதற்கு அழைக்கிறார்? பரலோகத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறாரு. ஆனா இல்லைன்னு சொல்றோம்.
இயேசு விடுவிக்கிறார். எதிலிருந்து விடுவிக்கிறார்? விடுவித்து பிறகு எங்க கொண்டு போறாரு? விடுவித்து அப்படியே விட்டு போயிட்டாரா, இல்ல விடுவித்த பிறகு வேற எங்கேயும் கொண்டு போறாரா? இதெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கேள்விகள். அதனாலதான் அவர்கள் இயேசுவுக்காக, அவர்கள் ஏற்றுக்கொண்ட இந்த புதிய ராஜாவுக்காக தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்னு போட்டிருக்குது. அவர்கள் ஏன் இவ்வளவு பேர் மரித்தார்கள்? ஏன் இவ்வளவு பேர் ரத்த சாட்சிகள் ஆகிறதுக்கு ஆயத்தமா இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த புது ராஜ்யத்திற்காக, இந்த புது வகையான வாழ்வுக்காக, இந்த மன்னிக்கப்பட்டதனுடைய அந்த அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டதுனால. ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை? சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துன்னு போட்டிருக்கு பாத்தீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒளியின் தூதன் கிடையாது. நிறைய பேர் சாத்தானா ஒளியின் தூதன்ட்டாங்க. ஒளியின் தூதனா நல்லவனா? அந்த ஒளியின் தூதனுடைய வேஷத்தை அவன் தரித்திருக்கிறான். எப்படி? அவன் எப்படி நம்மளை வஞ்சிக்கிறான்? நீங்க இயேசுவை ஆராதிப்பதனாலேயே நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, அப்படி வஞ்சிக்கிறான். நாம ஆராதிக்கிறது பணத்தையும் யுத்தத்தையும் மறைமுகமாக. இங்க விசுவாசியாத யூதர்கள் தான் என்ன பண்றாங்க? இவனை கூப்பிட்டு வேறொரு ராஜாவை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறான்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்க மறைமுகமாக அந்த ராஜாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நாம நம்முடைய உள்ளங்களிலே, நம்முடைய செயல்களிலே, நம்முடைய லிவிங்ல என்ன பண்றோம்னு சொல்லி சொன்னா, இந்த உலக மெத்தடை தான் நம்ம கடைபிடிக்கிறோமே தவிர இந்த இயேசு கிறிஸ்துனுடைய மெத்தடை கடைபிடிக்கல. we are just giving lip worship. அததான் இயேசு சொன்னார், இவர்கள் உதடுகளினாலதான் என்ன நெருங்கி இருக்கிறாங்க, இருதயத்துல விலகி இருக்கிறாங்கலாம் பழைய ஏற்பாடுல எல்லாம் நீங்க வாசிப்பீங்க இல்லையா? அந்த மாதிரிதான் இப்ப நம்ம நிறைய நேரத்துல இருக்கிறோம். அதனாலதான் இங்க உலகம் கலங்கல. நம்மளால எந்த குழப்பமும் ஏற்படுறது இல்லையே, நம்ம யாருக்கும் எந்த தொந்தரவாகவும் இல்லையே. ஆனா இயேசு வாழ்ந்த காலத்திலேயும், இவர்கள் முதல் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த காலத்திலேயும் அரசாங்கத்துக்கு, அங்க இருந்தவர்களுக்கு அவர்கள் பெரும் தொந்தரவாக இருந்தார்கள். இந்த இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, செகண்டா தான் நம்மள ஹேட் பண்றாங்க. ஃபர்ஸ்டா ஹேட் பண்றது இன்னொரு பிரிவினரை. அவங்கதான் ரொம்ப தொல்லையா அவங்களுக்கு தெரியுறாங்க. நம்ம ரொம்ப தொல்லையா தெரியுதுல. நாங்க ஒரு முறை போராட்டம் பண்ணணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பர்மிஷன் வாங்க போகும்போது, அந்த போலீஸ்ல உள்ளவர் பாம்பேல இப்படி சொன்னாரு, நீங்க இப்படிலாம் செய்ய மாட்டீங்களே, நீங்க ரொம்ப அமைதியான ஆட்களாச்சே, நீங்க ரொம்ப அமைதியான ஆட்களாச்சே, நீங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டீங்களே அப்படி சொன்னார். நம்ம அந்த பேர் வாங்கதான் விரும்புறோம், தொந்தரவு இல்லாதவர்கள். ஆனா அவங்க அப்படி இல்லை. இயேசு சொன்னாரு, என்னை பின்பற்ற வர விரும்புகிறவன் அவனும் தன் சிலுவையை சுமந்து கொண்டு வரக்கடவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ சிலுவை எதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னா, அது ஏதோ புனித சின்னம் கிடையாது தூக்கிட்டு போறதுக்கு. அப்போ இப்ப சிலுவையில எல்லாம் மாட்டிக்கிறோம், காதுல கூட மாட்டிக்கிறாங்க, நெத்தியில எல்லாம் போட்டு விட்டுறோம், அதெல்லாம் ஓகே. இப்ப அது புனித சின்னம் ஆகி போச்சு. அப்ப அது புனித சின்னம் கிடையாது தானே, அது ஒரு கேவலமான சின்னம். அதை வைத்துதான் ஜனங்களை மிரட்டி கொண்டிருந்தார்கள். ரோமுக்கு விரோதமாக, ராஜாவுக்கு விரோதமாக நீ வார்த்தை எழுப்பினால், ராஜா சொல்கிறது சரியில்லை என்று சொன்னால், ராஜாவை ஆராதிக்காவிட்டால், ராஜாவை கடவுளாக அங்கீகரிக்கவில்லை என்றால், நீங்கள் புரட்சியாளர்களாக கருதப்பட்டு சிலுவையிலே அடிக்கப்படுவீர்கள். அந்த அவமானத்தை சகிக்காததுனால யாருமே தங்களுடைய பிள்ளைகளை அனுப்ப மாட்டாங்க. யாருமே அவர் அந்த அந்த ஸ்டேஜுக்கு போகக்கூடாதுன்னு எல்லாம் விரும்புவாங்க. ஆனா இங்க ஒருத்தர் சொல்றாரு, நீங்க பின்னால வாங்க, அவன் சிலுவையை தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு 50,000 பேர் சிலுவையை தூக்கிக்கிட்டு போறது மாதிரி பார்த்தாச்சுன்னா, 50,000 புரட்சியாளர்கள் ஆயத்தமாகி விட்டார்கள் இந்த அரசாங்கத்துக்கு. அரசாங்கத்தை இதெல்லாம் போராடல, டவுன் சொல்லல, இவர் சரியில்லை, ஒரு ஆட்சி முறை சரியில்லை அப்படிலாம் சொல்லல. நாங்க இப்படி வாழ போறோம்யா, இதுவே அவர்களுக்கு பெரிய பிரச்சனை ஆகி போச்சு. நாங்கள் வாழ்கிற முறை, அவர்களுடைய ஸ்ட்ரக்சரை, அவருடைய அமைப்பை, அவர்கள் எதை கட்டி கொண்டிருக்கிறார்களோ அதை குழப்பறதா மாறி போச்சு. நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த வாரத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, இந்த முதல் நூற்றாண்டினுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, the sovereignty of Caesar versus the sovereignty of Christ. ரோம சாம்ராஜ்யத்தினுடைய சர்வ வல்லமையை இவர்கள் அங்கீகரிக்கவில்லை. அவங்க சொல்றதான் சாப்பிடணும், அவங்க சொல்றதுதான் செய்யணும், அவங்க முறையில தான் வாழணும்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பாருங்க, இப்போ ஒரு ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ராஜாவுக்கு நீங்க அலைன் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா,
உங்களுடைய உங்களுடைய விசுவாசத்தை அவர்களுக்கு காட்டினீர்கள் என்று சொன்னால் நீங்க ரோம குடிமகன்களாக மாற முடியும். ஆனா ஸ்ட்ரக்சர்ல எந்த மாற்றமும் ஏற்படாது. நீங்க அடிமைகள்னா அடிமைகள் தான். ஆனா நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, தேவனை ராஜாவாக ஏற்றுக்கொண்டால் இவரை விசுவாசிகள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. நீங்க ரோம சாம்ராஜ்யத்துக்கு எவ்வளவு விசுவாசமா இருந்தா கூட ராஜாவுடைய பிள்ளையா மாற முடியாது. ஆனா இங்க நீங்கள் இவரை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகலாம். இதெல்லாம் ஸ்லாக்கியத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிரம்மாண்டமானது. இது அவங்க புரிந்து கொண்ட விதத்துக்கும் நாம புரிந்து கொள்கிற விதத்துக்கும் உள்ள வித்தியாசங்களை சொல்றேன் நான். அவர்களுடைய போராட்டம் எங்க இருந்ததுன்னு சொன்னா அவர்கள் எதையுமே எதிர்த்து போராடல. ஆனா அவர்கள் ஒரு விதத்துல வாழ்ந்தார்கள். இது மற்றவர்களுக்கு கலக்கத்தை உண்டு பண்ணுகிற அளவிற்கு வாழ்ந்தார்கள். நாம எந்த கலக்கத்தையும் உண்டு பண்ணலங்கிறது தான் புரிந்து கொள்ள வேண்டியது. எப்படின்றத அடுத்த வாரத்துல சொல்றேன். என்ன மேஜரா என்னெல்லாம் பண்ணாங்க அவங்க, சில முக்கியமான காரியங்கள். ஒண்ணும் இல்ல, ஹியூமிலிட்டி அப்படிங்கிறது, தாழ்மை அப்படிங்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணிச்சு. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய கலக்கத்தை உண்டு பண்ணிச்சு. இன்க்ளூசிவிட்டி, எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை. இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்னா என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? இயேசு எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்னா அப்ப யார் எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளவில்லை? எப்படி ஏற்றுக்கொள்ளவில்லை? ஆதி கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய தியாலஜிக்கல் கொஸ்டின் என்ன தெரியுமா? யாரை கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்வது, அதற்கு என்ன வழிமுறைகளை வைப்பது? அதுதான் இந்த கவுன்சில்ல பேசுறாங்க. அவர்கள் விருத்த சேதனம் பண்ணணுமா பண்ண வேண்டாமா? அவர்கள் யூத முறைமைகளை கடைபிடிக்க வேண்டுமா கடைபிடிக்க வேண்டாமா? யாரை ஏற்றுக்கொள்வது, எப்படி ஏற்றுக்கொள்வது? இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக அவர்களுக்கு இருந்தது. நமக்கு அந்த கேள்வியே கிடையாது. இப்போ நாம வேற வேற விஷயங்களை பேசிட்டு இருக்கிறோம். இந்த சொபேனிட்டியை பத்தி பேசும்போதுதான் நீங்கள் யாரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறீர்கள், சீசரையா கிறிஸ்துவையா? இதுதான் ரெவலேஷனுடைய கேள்வி. இதுதான் இந்த 666. நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு இதை நீங்க ஏற்றுக்கொண்டா அவங்க நெற்றியில கைகள்ல நீங்க பொறித்து கொண்டால் அப்படின்னா அப்படியே சீல் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க அந்த சிஸ்டத்துக்கு ஒத்துக்கொள்வீங்கன்னா, நிறைய நேரத்துல நீங்க வொர்ஷிப் பண்றது, இங்க வொர்ஷிப் பண்றீங்க, சர்ச்சுக்கெல்லாம் வர்றீங்க, ஆனா உங்க உள்ளத்துக்குள்ள எது தெரியுமா? கிரீடும் பவரும் தான் இருக்குது. உங்களுடைய சிஸ்டம் அந்த பொலிட்டிக்கலுடைய பரிசேருடைய புளித்த மாவிலையும் ஏரோதனுடைய புளித்த மாவிலையும் தான் கலந்து போயிருக்குது. அதுதான் நீங்க வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. இப்படி இருந்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் அவரை வணங்குவீர்கள் என்று சொன்னால், இந்த தேசத்துக்கு வரப்போகிற, இந்த அமைப்புக்கு வரப்போகிற அந்த நெருப்புக்கு நீங்களும் பங்குள்ளவர்களாக இருப்பீர்கள். ஆனா அதை விட்டு விலகி இந்த அமைப்புல நீங்க வாழ்வீர்களானால், இந்த ராஜ்யத்தின் வாழ்க்கை முறை நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். உங்கள் சந்ததிகளுக்கும் இந்த வாக்குத்தத்தம் உண்டாயிருக்கும். ஆழமாக இந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ள வேலை செய்யும். ஒரு புது உலகத்தை இந்த ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாக்கி தரும். இத சொல்றதுதான் அங்க பெரிய ட்ரபிள் மேக்கிங்கா இருந்துச்சு. இதுதான் அவர்கள் உலகத்தை கலக்கினவர்களாக இருந்தார்கள். எப்படி உலகத்தை கலக்குவது? அடுத்த வாரம் பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தின் செய்தியிலே நீங்களும் பங்கு பெற விருப்பமுடையவர்களாக இருந்தால், உங்கள் காணிக்கைகளை நாங்கள் வரவேற்கிறோம். அதன் நிமித்தமாக இன்னும் வேகமாக இந்த வேலைகளை செய்வதற்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் வருகிற செய்தியையும் விங்ஸ் ஆஃப் ரிவைவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து அதை வாட்ச் பண்ணுங்க. எல்லாவற்றிலேயும் தேவனுடைய ராஜ்யம் எப்படி இந்த உலகத்தில் செயல்படுகிறது என்பதை நாங்கள் விளக்குகிறோம்.